ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? கல்வியில் கரையில என்று சான்றோர்களால் போற்றப்படும் காஞ்சிபுரம் கோவில்களின் மாநகரம் என்றால் மிகையில்லை. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற திருக்கோயில்களில் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலும் ஒன்று. காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் பெரிய நெடுஞ்சாலையில் 16 கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தவாடி என்னும் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. குருவுக்கு உரிய சிறப்பு திருத்தலங்கள் ஆலங்குடி, திட்டை, திருவலிதாயம் என்ற வரிசையில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோவிந்தவாடி என்ற இந்த திருத்தலமும் ஒன்றாகும். அகிலாண்டேஸ்வரி உடனுரை கைலாசநாதர் திருக்கோயிலில் தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தி இத்தலத்தின் சிறப்புக்குரியவராக விளங்குகிறார். நவக்கிரகத்தில் இடம்பெறும் குரு இவரல்ல என்றாலும் அந்த வியாழனே வழிபட்ட தென்முகக் கடவுள் என்பதால் இந்த தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி என்று போற்றப்படுகிறார். உண்மையில் மௌனகுரு தட்சிணாமூர்த்தியே ஆதி குருவாக விளங்கி அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்மறைகளை அருளினார் என்பது தமிழர்கள் சிந்தனை. இது குறித்த ஏராளமான பாடல் வரிகள் சங்க இலக்கியங்களிலே காண கிடைக்கின்றன. மூலவரான கைலாசநாதர் கருவறையில் கிழக்கு நோக்கிய நிலையில் சதாசிவரூபத்தில் அருள் பாலிக்கிறார். கருவறையின் வெளிச்சுவற்றில் 10 அடி உயர கருங்கல் அடுக்கில் கும்பஞ்சாரா என்ற அழகு மிகுந்த கல்வேலைப்பாடு உள்ள சிற்பங்கள் தமிழர்களின் கலை அறிவை வெளிக்காட்டுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் குரு பெயர்ச்சி விழாவானது மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி விழாவின் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் குரு மாறுவார். இந்த வருடத்திலே விக்ருதி வருஷத்திலே
கார்த்திகை மாதத்திலே குரு பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இங்கே வந்து பழைய காலத்து கோயில், அதாவது வந்து பல்லவராஜா காலத்தினுடைய சிற்ப வேலைப்பாடுகளும் இங்கே உள்ளது. சுமார் 1500 வருஷத்துக்கு முற்பட்ட திருக்கோயில். ஆதிசங்கரர் இத்தலத்திலே வந்து வழிபட்டதாக ஒரு திருக்கோயில். மகாவிஷ்ணு இத்தலத்திலே எழுந்தருளி சிவதீட்சை வாங்கப்பட்டதாக திருக்கோயில். ஆகையால் கோவிந்தர்பாடி அப்படின்னு ஊருடைய பெயர். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். அனைத்து சிவ திருத்தலங்களிலும் தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதியின் தெற்கு புறத்தில் தெற்கு நோக்கியே அமர்ந்திருப்பார். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்த கோலத்தில் அருளும் தட்சிணாமூர்த்தியின் வலக்கை சின்முத்திரை காட்ட இடதுகை சுவடி ஏந்தி இருப்பார். ஆனால் இந்த திருக்கோயிலிலோ தட்சிணாமூர்த்தி சடையில் பிறைச்சந்திரனை தாங்கிக் கொண்டு இடது மேல் கையில் அக்கினியையும் வலது மேல் கையில் பாம்பையும், இடது கீழ்கையில் மறைச்சுவடியையும் வலது கீழ்கையில் சின்முத்திரையையும் காட்டி வலது காலை தொங்கவிட்டபடி இடது காலை மடித்து வடது தொடை மீது இருத்தி அசுரனை மிதித்த வீராசன கோலத்தில் வீற்றிருந்து தம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் பாலிக்கிறார். வழக்கமாக காணப்படும் கல் ஆலமரம் இந்த தட்சிணாமூர்த்தியின் பின்புறம் இல்லை என்பது ஆச்சரியமான செய்தி. இதுபோல் யோக தட்சிணாமூர்த்தி நிலையில் தமிழகத்தில் இவ்வூரில் மட்டுமே தனி கோயில் கொண்டு வீற்றிருந்து ஞான அருள் பொழிகின்றார். வியாழக்கிழமைகளில் இந்த திருத்தலத்திற்கு வந்து யோக தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபடுவோர்க்கு நல்லதே நடக்கும் என்கிறார்கள். ஒரே கோபுரத்தில் 2 சன்னதி உள்ளது. தெற்கு முகமாக தட்சிணாமூர்த்தியும் கிழக்கு முகமாக சிவபெருமானும் இங்கே வச்சிருக்கிறார்கள். அம்பாள் பேர் அகிலாண்டீஸ்வரி, சுவாமியுடைய திருப்பெயர் கைலாசநாதர். தட்சிணாமூர்த்தி தனி கோயிலாக உள்ளார். இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து கல்லாலமரம் இங்கே வந்து கிடையாது. மற்றபடி இங்கே சுவாமி வந்து ஆசனத்தோடு இருக்கிறார். கூர்மாசனம், பஞ்சாசனம். பஞ்சாசனத்திலே வந்து யானை, பாரபாலகர், யாழி, அஷ்டதிக்கு பாலகர் என்று சொல்லக்கூடிய பஞ்ச ஆசனங்களும்,
அதற்கு மேலே சனகாதி முனிவர்கள், 2 சனகாதி முனிவர்களும் சுவாமி வந்து கல்லாலமரம் இல்லாமல் ஜடாமடியோடு ஒரு கையில் ஷின்முத்திரை, ஒரு கையில் வேத புஸ்தகம், ஒரு கையில் அக்னியும், ஒரு கையில் நாகமும் தரித்து கொண்டு தட்சிணாமூர்த்தி தெற்கு முகம் நோக்கி தனி சன்னதியாக காட்சி அளிக்கிறார். இங்கே வந்து குழந்தை இல்லாதவர்கள், மற்றபடி திருமணமாகாதவர்கள், மற்றபடி குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரம், மற்றபடி உத்தியோக பிரச்சனை, இப்படி எப்பேற்பட்ட குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளும் இவரை வந்து குரு பகவானிடத்திலே வந்து குரு பரிகாரம் செய்து கொண்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இக்கோவிலிலே வந்து நிவர்த்தி ஆகும். ஆண்டுதோறும் வரும் குரு பெயர்ச்சி நாளன்று இந்த திருக்கோயிலில் விசேஷ பூஜையும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. சித்திரையில் ஆண்டு பிறப்பு, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் சஷ்டி, கார்த்திகையில் தீபம், மாசியில் மகா சிவராத்திரி என மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறும் இத்திருக்கோயிலில் நாள்தோறும் 2 கால பூஜை நடைபெறுகிறது. இந்த தட்சிணாமூர்த்தியை போற்றி ஆதி சங்கரர் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அருள் இருக்கிறார். தவிர பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் தட்சிணாமூர்த்தி துதி அருளியிருக்கிறார். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. சின்னஞ்சிறு குழந்தைகள் மனதில் கூட பதியும்படியாக அருணகிரிநாத சுவாமிகள் பல திருப்புகழ் பாடல்களை எழுதி அருளியிருக்கிறார். அவற்றில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய பாடல் நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடலை பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த தகவல்களை நாம் உணர்ந்து அனுபவிக்கலாம். எருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்று முகம் ஒன்று, மாறுபடு சோரரை பதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் போனர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்து பெருமாளே. 6 முகங்களை சொல்லி அவைகளுக்கு ஒவ்வொரு முகமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது. அழகு. அங்கே மயில் மேல் ஏறி வரக்கூடியது ஒரு முகம், சிவபெருமான் திருச்செவிகளில் அந்த உபதேசம் செய்யக்கூடியது ஒரு முகம், 3வது முகம் கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, அடியார்களின் வினைகளை தீர்த்து அருள் புரியக்கூடிய முகம் என்று ஏற்கனவே பார்த்தோம். மறைகளே மயிலானது 2வது வரியில் குரு உபதேசம், 3வது வரியில் அதை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவ்வளவு துயரங்களையும் களைபவன், முக்குற்றங்களையும் நீக்குபவன் என்பதற்காக 3வதாக வைத்தார் என்றும் பார்த்தோம்.
அடுத்தது, நாம் செய்த தீவினைகள் எல்லாம் மலை போல குவிந்திருக்கின்றனவே, கவலையே பட வேண்டாம். அந்த மலைகளின் மேல் தன் வேலாயுதத்தை வைத்து அவன் தகர்த்து எறிந்து விடுவானாம். தெரிகின்றதா? குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. அடுத்தது, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், இதைத்தான் நமக்கு இப்படி கதையாக உருவகப்படுத்தி கொடுத்தார்கள். ஆணவமலம், கண்மாமலம், மாயாமலம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 தீமைகளையும் குற்றங்களையும் நீக்கி அருள் செய்யக்கூடியவன். அதை கொண்டு எங்கே போட்டு வச்சார் பாருங்க, தெரிகின்றதா? அந்த 3 குற்றங்களின் காரணமாகத்தான் 1, 2, 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய அந்த 5 பொறிகளின் வழியாகவும் நாம் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவைகளை நீக்கக்கூடியவன், அதாவது அவைகளால் விளையக்கூடிய துயரங்களை நீக்கக்கூடியவன், நல்வழிப்படுத்தக்கூடியவன் 5வது. 6வது, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. என்ன ஆரம்பத்தில் தொடங்கி இந்த வள்ளி வரையில் வந்தால் அதை விட நமக்கு விளக்கமே தேவையில்லை. மறைகள் என்று சொல்லக்கூடிய மயில் மேல் ஏறி வரக்கூடியவன். அது அடுத்தாவதாக அந்த மந்திர உபதேசம் செய்பவன், அதாவது குரு உபதேசம் என்பது அந்த குரு உபதேசத்தை உணர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அடியார்களின் குற்றங்களை களையக்கூடியவன். அவனிடம் சென்று விழுந்தாலே போதும், விளக்கு அதற்குண்டான அந்த பித்தானை அழுத்தினால் 12 வருட காலமாக பூட்டியிருந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இருள் வெளியில் ஓடுவதற்கு 12 ஆண்டு காலமாக இருக்கிறது. விளக்கெறிந்தவுடன் போய்விடுகின்றதல்லவா? அதுபோல இந்த அடியார்கள் அவன் திருவடியில் விழுந்து வணங்கி முறையிட்டவுடன் தீவினைகள் மலை போல இருந்தாலும் சரி நீங்கிவிடும். ஆணவம், கண்மம் என்று சொல்லக்கூடிய அவைகள் நீங்கிவிட்டன. 6வதாக, வள்ளி என்பது நம் ஞான நூல்களின் படி, அருணகிரிநாதர் வாக்குப்படி நாம் தான் என்று அடிக்கடி பார்த்திருக்கிறோம். வள்ளியான நம்மை தன்னுடன் ஏற்று அருள் புரியக்கூடிய முகம் 6வது முகம். அதனால தான் 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். 6 முக வள்ளலை, இந்த 6 முகங்களுக்கும் உண்டான அந்த பொருளை நீ அருளல் வேண்டுமென்றால் இவற்றை நான் உணர்ந்து அனுபவித்து வாழ்வில் கடைப்பிடித்து உன் அருளை அடைய வேண்டும். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அதை சொன்னவர். அதனால தான் 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்து பெருமாளே என்றார். அருணா ஜலம் என்று இதை பலர் எழுதுவார்கள். அவ்வாறு எழுதக்கூடாது. அச்சலம் என்றால் மலை. அருண அச்சலம், அதை இணைக்கும் பொழுது அருணாச்சலம் என்றுதான் வரும், ஜலம் என்று வராது. இது ஏன் அருணாச்சலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி அவர் அவ்வாறு பாட வேண்டும், வேறு ஒன்றும் அல்ல. எந்த ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த திருக்கோவிலின் கர்ப்பகிரகத்தின் பின்புறம் சென்று நாம் பார்த்தால் அருணாச்சலத்தின் தலபுராணத்தை தகவலை விளக்கக்கூடியது. அங்கே அழகாக பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் அங்கே அடிமுடி தேடிய அந்த அருணாச்சல தலபுராணம் எந்த சிவன் கோவிலிலும் பின்னால் இருக்கும். ஆனால் அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் இந்த எல்லா கோவில்களின் வரலாறும் இருக்காது. அருணாச்சலம் என்பது அவ்வளவு மிகவும் பழமையானது. அதனால்தான் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அங்கே முருகனை துதித்து என்ன கேட்கின்றார்? அப்பா, இந்த மறைகளின் மேல் ஏறி வரக்கூடிய வண்ணி, அதை நான் உணர வேண்டும், குரு உபதேசம் கிடைக்க வேண்டும், அதை உணர்ந்து நான் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைப்பிடித்தால் முக்குற்றங்களும் விலகி போய்விடும். பிற்பாடு வள்ளியான நான் உன்னுடைய பரிபூரண அருளை அடைவேன் என்பதற்காகவே அங்கே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் என்று சொல்லி கீழே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று என்று சொல்லி இதை நான் உணர வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், இந்த நல்லதை கடைப்பிடிக்க வேண்டும், நான் உன் அருளை பெற வேண்டும் என்பதற்காகவே 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமே அமர்ந்த பெருமாளே என்றார் அந்த 6 முக வள்ளல். இந்த 6 முகங்களுக்கும் உண்டான அந்த அடிப்படை உண்மைகளை நாம் உணர்ந்து அந்த நல்லவைகளை நாம் கடைப்பிடித்து அவனுடைய அருளை பரிபூரணமாக அடையும்படி வேண்டுவோம். அந்த 6 முக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து
எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவனும் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.